வழியாக பார்த்தீங்கன்னா தலை அஜித்தோட விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மனசாட்சி வேணாவாடா, அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ 11:10க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. இதை எதிர்பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீசர் பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லைக்காக தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து காட்டுறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவரோட என்ட்ரன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக அப்படியே மூவ் ஆகுது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்து தாங்க. பெரிய அந்த அளவுக்கு ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக மியூசிக்லாம் போடல, ஏதோ லைட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்டும் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டுக்கிறாங்க. அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸை கொண்டு போகிறாங்க. ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை கைவிடும் போது உன்னை நம்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீசர் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீசரில் வியூ பண்ணி காட்டல, ஒரு சில இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ட்ரீசர் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிஜிஎம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீசரில் ஆட் பண்ணல, பார்க்கலாம். அனிருத் இன்னும் ட்ரைலரில் எந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். முயற்சி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு விடாமுயற்சி வரப்போகுது.